அண்ணாமலை குச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருந்த காலத்தில் வாஜ்பாய் அரசை வீட்டிற்கு அனுப்பிய கட்சி அதிமுக என தேர்தல் பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆக்ரோஷமாக தெரிவித்தார். அதோடு நன்றி கட்டவர் என்பதற்கு மறுபெயர் அன்புமணி என்றும் அவரது குடும்பம் கொலைகார குடும்பம் என்றும் சி.வி. சண்முகம் ஆவேசமானார். இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த பாரதிய ஜனதாவுடைய இன்று வரைக்கும் தலைவராக இருக்கின்ற நாளைக்கு இருப்பாரா என்ன என்பது அவருக்கும் தெரியாது. 19ஆம் தேதிக்கு மேல அவர் இருப்பாரா என்பது அவருக்கே தெரியாது. ஆனால் அந்த அறவேக்காடு அண்ணாமலை சொல்லுது, அதிமுக தேர்தலுக்கு பிறகு இருக்காது. நாங்க இருக்கிறோமா இல்லையான்றது 52 வருஷம் ஆச்சு, அதை நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீ பாரதிய ஜனதா கட்சி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா என்பதை பாத்துக்கோ. 4 போலீஸும் கூட துப்பாக்கி வச்சு நிக்கிற வரைக்கும் தான் உன் ஜம்பெல்லாம். நாங்க துப்பாக்கி இல்லாமே பேசுவோம். உனக்கு துப்பாக்கி வச்ச போலீஸ் இருந்தா தான் பேசுவோம். மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தா தான் நீ பேசுவ. நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் பேசுவோம், ஆட்சியில் இல்லை என்றாலும் பேசுவோம். வாய் அடக்கத்தோடு பேசு, நான் அடக்கத்தோடு பேசு. அண்ணாமலை அவர்களே, அண்ணா திமுக அழைப்புன்னு சொன்னே. அண்ணாமலை, உனக்கு ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன், தெரிந்துகொள். எங்கள் அம்மாவை முறைத்த, எங்க அம்மாவை தமிழகத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத தவறிய அன்றைய பாரதிய ஜனதா வாஜ்பாய் அரசை வீட்டுக்கு அனுப்பிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ உன் வயசு என்ன தெரியுமா? நீ 9வது படிச்சிருந்திருப்ப. உன் வாஜ்பாய் பிஜேபி அரசு மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்ச கட்சி அண்ணா திமுக. அன்னைக்கு உன் வயசு 14. அன்னைக்கு உன் வயசு 14. குச்சியை சாட்டிருந்திருப்ப. நீ குச்சியை சாட்ட அண்ணாமலை போய் உங்க அப்பாவை கேளு. பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களுடைய இறுதி காலம் தெரிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த ரோட் ஷோ நடத்துறாங்க. அது ரோட் ஷோவா? அது பாரதிய ஜனதாவோட இறுதி யாத்திரை. அந்த வண்டி அலங்காரம் பாத்தீங்களா? அந்த பாரதிய மோடி வந்த அலங்கார வண்டியை பாத்தீங்களா? அமித்ஷா வந்த வண்டியை பாத்தீங்களா? நம்ம ஊர்ல டெட் பாடி எடுத்து போவாங்களே, நல்லா கூந்து பாருங்க, நல்லா பாருங்க. அந்த வண்டி ஃபுல்லா பூ அலங்காரம். இங்க நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் அன்புமணின்னு ஒருத்தர். என்ன தைரியம் தான் பேசல. நீங்க ரொம்ப தைரியமானவங்க. உன் தைரியத்தெல்லாம் நாம பார்க்கல. தைரியம் இருந்தா, ஆண்மை இருந்தா உன் மீது போடப்பட்ட வழக்கை நீ சந்தித்து இருக்கணும். பேடித்தனமா போய் பாரதிய ஜனதா காலில் விழுந்தவன் நான் இல்ல. என் மீது இந்த அரசு 23 வழக்குகளை போட்டிருக்கிறது. அதற்காக இந்த அரசுல காலில் விழுந்தவன் இந்த சண்முகம் கிடையாது. நீதிமன்றத்தில் தைரியமாக வழக்கை சந்தித்துக் கொண்டிருப்பவன் இந்த சண்முகம். ஒன்ன போல ஒரு கோழை இல்ல. அன்புமணி அவர்களே, தேர்தலுக்கு அப்புறம் பாக்குறியா? நான் ரெடி. இன்னைக்கு கூட வா. உன் கொலகார நடந்த 2006 உன்னை பார்த்து வந்தானே. கொலகார குடும்பம் தானே நீங்க. நான் பார்க்கலையா? அண்ணா திமுக பற்றி பேசுவதற்கும் ஒரு அருகதை கிடையாது. பேசுற ரைட்டு. அப்புறம் எதுக்கு போன்ல போட்டு எங்க அப்பா 40 ஆண்டு காலம் கனவு நிறைவேறிச்சுன்னு அப்படியே அழுது கண்ணீர் விட்டு நடிச்சிய போன்ல நாடகம் மாட்டினீங்க. அது என்ன நாடகம்? என்ன ஒரு நாடகம்? அன்னைக்கு தெரியலையா? அன்னைக்கு தெரியல அந்த சண்முகம் இனிக்கலையா அவனுக்கு? அன்னைக்கு இனிக்கலையா அவனுக்கு சண்முகம்? என் வீட்டுக்கு தேடி வந்து அன்னைக்கு இனிக்கலையா அவனுக்கு? நன்றி கெட்டவர்கள் என்றால் அது யார் என்றால் அது அன்புமணி. நன்றி கெட்டவர்கள் ஒரு பெரும் பெயர் அன்புமணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.